போது முக்கணி காட்டிலும் சிறப்பான கனி. ஆஹா, ராகம் ஆனந்த பைரவி. சிறுவாணி தண்ணியை போல் சிலு சிலென்று சிரிப்பிருக்கும் கலையாணி சக்கரம்பூ கண்ணு ரெண்டும் சுத்தி வரும் மருதாணி சிகப்பாட்டா மணிக்கல் மின்னி வரும் மகராதி அழகு எல்லாம் இந்த கலையரசி அழகு எல்லாம் மலக்காத்து பாடி வரும் கற்பகவள்ளினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் எம்மா. அப்புறம் அபூர்வமான ஒரு ஆனந்த பைரவி ராகத்துல மான்கணிக்கும் தென்கதலை வன்கணிக்கும் மெலனிக்கும் பூங்கனியை கண்டுமனம் பூரித்தேன் என்று சொன்னதால் நான் பார்க்கின்ற போது எப்படி தெரியுமா தெரிகின்றது? சாக்கமல்ல மொழியே சாக்கமல்ல மொழியே நோக்கும் பொழுதே புலங்களுக்கெல்லாம் ஐம்புலங்களுக்கெல்லாம் சுவை தருந்தே கடிகை 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 பட்சிகள் அப்படியா பார்க்கின்ற போது முதலில் முக்கணைக்கு மேலே இணைக்கும், அப்புறம் ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவைதரும். இப்பொழுது பட்சிகள் கண்டால் பறந்து ஓடுகிறது, உயரமாக இருக்கின்றது என்றால் கண்டு வந்தது கனியாக இருக்க முடியுமா? கனி அல்ல, கன்னி. ஆஹா, கன்னியா? ஆமா முருகா, உங்களுக்காகவே ஒரு கன்னியை பார்த்து வந்திருக்கிறேன். பொம்பளை பிள்ளையாரு இதுக்காக முருகன் நீ அப்படி எண்ணாதீர்கள்.
கொடுத்த வரத்தை காப்பாற்றுவதற்காக மகிழ்ச்சியில் பூரிக்கின்றார். முருகனுக்கு அழகு வந்து புன்னகை சிரிப்பு தாண்டா அழகு. ஆமா, அதுல என் மாமன் சிரிக்கின்ற பொழுது அது தெய்வீக சிரிப்பாக இருக்கும். தெய்வீக சிரிப்புடா. சரி மாப்பிள்ள, அது பெண் என்று தெரிகிறது, யார் என்று தெரிகிறதா? ஆதியில கொடுத்தீர்களே வாக்கு, ஆமா, அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. ஆமாங்க. ஆதி வாக்கின்படி அமிர்தவள்ளியை மனமுடித்த தாங்கள் தற்பொழுது சுந்தரவள்ளியை மணக்கக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது. ஆதியில அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற 2 மாதரில் அமிர்தவள்ளி சொல்லப்பட்ட தெய்வானையை திருப்பரங்குன்றத்துல இளையவளியை மனமுடித்து காட்சி தர வேண்டும் முருகா. ஆக சுந்தரவள்ளியாகப்பட்ட வள்ளி என்ற சுந்தரவள்ளி இங்கு இருப்பதனால் அவளை நான் போய் திருமணம் வேடனாக சென்று மான்குட்டி வந்ததாக வழக்குரைத்து அன்னவளை கடிமணம் முறிந்து காட்சி தர வேண்டும். கருமாரி மகன் உருமாறி சென்று வார்த்தையை தொடங்கி சோதித்து ஆட்கொண்டு கடிமணமே புரிகிறேனே. சிறப்பு முருகா, உங்கள் ஆசையும் அன்பும் என்று வேண்டும். திருமணத்துக்கு வருகின்ற பொழுது பாட்டி என பாமாலை, திருமணத்துக்கு ஒரு பூமாலை அடியேன் கொண்டு வருகின்றேன். அப்படி பாமாலை பாடி பூமாலை கொண்டு வந்தால் தாங்கள் என்ன தெரியும்? அகில உலகமெல்லாம் முத்துமாரி கிருபையினால், என்னுடைய கிருபையினால் உங்களுடைய சொல்வாக்கு சுத்தமா இருக்கு. சொல்வாக்கு சுத்தமா உள்ள மனிதனுக்கு செல்வாக்கு தேடி வரும்ன்றாங்க. அந்த செல்வாக்கு தேடி வர அளவுக்கு சொல்வாக்கு இன்னும் மென்மேல் உயரக்கூடிய பக்குவத்தையும் பணிவையும் தத்துவத்தையும் அறிவாற்றலையும் நான் புகழோடு தருகிறேன். நன்றி முருகா, உங்கள் நன்றி. அதுபோதும் முருகா, சென்று வரட்டுமா? திருமணத்துக்கு ஆக வேண்டிய காரண காரியங்களை விரைவாக சென்று கவனிக்கின்றேன். நாராயண, வெற்றி எனக்கே கிடைக்கட்டும். வெற்றி கிடைக்கட்டும். விரைவாக வேடுவனாக வருகிறேன். இருக்கக்கூடிய பக்த ஊரிலெல்லாம் சிறப்பாக இருந்தீர்கள் என்றால் ரொம்ப சிறப்பாக நடத்திடுவோம். அமைதி காத்திருங்கள். தாய் ஆதிபராசக்தி எப்படி வர்ணித்தோமோ அதை போல் இன்னொரு முறை வர்ணிக்கலாம். சின்னம் சேரு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி, சின்னம் சேரு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி, சிவகங்கை குலத்தாரோகே சிறுக்க சிறுத்திருப்பார் சின்னந்திரு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி, சிவகங்கை குலத்தாரோகே சிறுக்கை திருத்திருப்பார் சின்னந்திரு பெண் போலே. பெண்ணவரின் கண்ணழகை பேச முடியாதே, பெண்ணவரின் கண்ணழகை பேச முடியாதே, பெண்ணவரின் கண்ணழகை பேச முடியாதே, பேரழகை கீழாகே பெருந்தும் கிடையாதே, பேரழகை கீழாகே பேருந்தும் கிடையாதே, சின்னம் சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி, சிவகங்கை குலத்தாரே சிறுக்கை திருத்திருப்பார் சின்னந்திரு பெண் போலே. மின்னலை போல் மேலே அன்னை சிவகாமி, மின்னலை போல் மேலே அன்னை சிவகாமி, எண்ணமெல்லாம் வருவாள் இன்பமெல்லாம் நிறைவாள், எண்ணமெல்லாம் தருவாள் இன்பமெல்லாம் நிறைவாள், பின்னல் தடை போட்டு வெற்றி பூச்சோடிடுவாள், பின்னல் தடை போட்டு வெற்றி பூச்சோடிடுவாள், பின்னல் தடை போட்டு வெற்றி பூச்சோடிடுவாள், பின்னலுக்கு இணையாக நந்தனம் ஆடிடுவாள், சின்னந்திரு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி, சிவகங்கை குலத்தாரோகே சிறுக்க சிறுத்திருப்பார் சின்னம் சிறு பெண் போலே.
வண்ணநிலவே வைகநதியே சொல்லிவிடவா எந்தன் கதையே ஏட்டில் இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது என் நிலைதான் வண்ணநிலவே வைகநதியே சொல்லிவிடவா எந்தன் கதையே மணண்டு துள்ளி தான் வாழ்ந்த வீடு ஆண் சிங்கம் ஒன்று அரசாந்த காடு மணண்டு துள்ளி தான் வாழ்ந்த வீடு ஆண் சிங்கம் ஒன்று அரசாந்த காடு அம்மாடி அதுதான் கொள்ளாதது ஆனாலும் ஆண்மை நம்பாதது கல்யாண மாலைதான் மான் போல சந்தோஷ ஊஞ்சலில் சேர்ந்தாடு பாயும் சிங்க கூட வளைய வாழ்க்கை மாறு வண்ண நிலவே நதியே சொல்லிவிடவா இந்த கதையே தான் போன போக்கில் போகாது சிங்கம் மான் போட்ட கோட்டை தாங்காது தான் போன போக்கில் போகாது சிங்கம் மான் போட்ட கோட்டை தாங்காது என்றும் பெண்மான நெஞ்சம் நம்பாதது சந்தேகம் இங்கு உண்டானது உள் மீது நான் தூக்கும் கோலம்தான் முன்னாளில் நான் செய்த பாவம்தான் மானுக்காக வாடும் மனதை ஏங்கி பாடும் வண்ண நிலவே நதியே சொல்லிவிடவா என் கதையே ஏட்டில் இல்லாதது என் கதைதான் யாரும் கொள்ளாதது என் நிலைதான் நிலவே நதியே சொல்லிவிடவா இந்த நிலையே தாதானே அண்ணே அண்ணனா உங்களை சொல்ல அங்க எங்க அண்ணனை சொல்ல ஆமா நீ யாரையுமே காண போயிட்டாங்களா இவெல்லாம் ஆள தெரியல உனக்கு இருக்காங்க ஒரு 10 பேர் இருக்காங்க அவரெல்லாம் கையில திறந்து கொடுத்துறாரு அதெல்லாம் ஆள தெரியலையா ஆளை பாரு எப்படி கிடக்காரு பாரு இப்பதான் இங்க சாஞ்சிருக்கு அவரு கடந்து நான் என்னங்க பண்றேன் போய் லைவ் ஓடுது கொண்டு லைவ் ஓடுது பிச்சு போடுவேன் ஒண்ணு ஏதோ ஒரு மாட்டிட்டு எங்க அண்ணிட்ட மாட்டி விடணும்னு பாக்குறேன் என்ன கொன்றுவேன் அப்பா இப்ப நான் எதுக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா எதுக்கு வந்திருக்கேன் எங்க அண்ணனுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஒரு சண்டை சண்டையா வேற சண்டை மட்டும்தான் சண்டை மட்டும்தான் என்ன சண்டை தெரியுமா என்ன சண்டை அது ஏன் கேக்குறீங்க அண்ணன் இருக்க பாத்தீங்களா ஆமா அவன மாதிரி ஒரு திமிர் பிடிச்ச யாருமே கிடையாது உன்னைய விடவா
இனிய விடவா உன்னைய விட்டவா இனிய நான் திமிரு அடிச்சு போய் தர்றேன் அதுக்கு தான் சொன்னேன். இல்லப்பா திமிரு எடுத்தோட சேட்டன் சொல்லுவாங்கல்ல. ஆமா சேட்டக்கார பையன் அப்படின்னா அது எங்க அண்ணன் மட்டும்தான். சரி இல்ல நான் ஒண்ணுதான் கேட்டேன். சொல்லு. இந்த ஆம்பளை பையன் மட்டும் மட்டாங்கல்ல அவனுக்கு மட்டும் எல்லாம் வாங்கி தராங்க. சரி நான் ஒண்ணு கேட்டதுல என்ன குத்தமா? என்ன கேட்ட? நான் என்ன கேட்டேன் தெரியுமா? அவன் கேட்டா பைக்கு வாங்கி தராங்க, செல்லு வாங்கி தராங்க, ட்ரெஸ் எடுத்து தராங்க, எம்புட்டு செய்யறாங்கல்ல. சரி நான் சொன்னேன் அண்ணனுக்கு இவ்வளவு இது எல்லாம் பண்றீங்க, என்ன எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, காலேஜ்ல சேர்த்து விடுங்கன்னு சொன்னது ஒரு தப்பா? காலேஜ் சேர்க்கறனால தப்பே இல்லையே. தப்பு இல்ல தானே? இது உடனே எங்க அண்ணனுக்கு சுருக்குன்றுச்சு. என்னாச்சு? ஆஹா இனிமேல் நம்ம தங்கச்சி வீட்டுல வச்சுக்கிட்டா என்ன நமக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் போய் போட்டு விட்டான். என்ன போட்டு விட்டான் தெரியுமா? எதை போட்டு விட்டா? எம்மா தங்கச்சிக்கு வயசாகிட்டே இருக்கு, காலங்காலத்தால ஒரு எங்கேயாவது தள்ளி விட்டுறணும், ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? தள்ளி விட்டுறணும், அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருமான்னு சொல்லி உடனே ஏத்தி விட. வயசு வந்துட்டியா? இதெல்லாம் ஒரு கேள்வி, இதெல்லாம் சொல்ல முடியுமாங்க? இதனால ஒண்ணும் இல்ல. இல்ல வயசுக்கு வயசுக்கு வராமலேயே கல்யாணம் வச்சு எடுப்பாங்க. அப்ப வயசுக்கு வந்தாச்சா? ஆமா. என்ன காலங்காலத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு பார்த்து கட்டி கொடுத்துடணுமான்னு சொல்லி சொல்ல. சரி எங்க அம்மா ஆத்தாக்கு பிடிச்சுக்கிட்டா. இது என்ன சொல்லவா வேணும்? எங்க அம்மா சுசான்னு இருந்தாங்க, எங்க அம்மா உங்க அப்பாவும். இவன் போய் போட்டு விட்டதுனால எங்க ஆத்தா வீட்டுக்கு போற ஆரம்பிச்சுட்டா. எப்படி? இங்க பார்த்தேன் எங்களுக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு ஆசை, கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைன்னு சொல்லி சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணி இருந்தா குழந்தை பிறக்கும். தெரியாது உங்களுக்கு? அது எப்படி குழந்தை எப்படி பிறக்கும்? அது தெரியாது எனக்கு. எங்க அம்மாட்ட நான் கேட்டு சொல்றேன். உங்க அம்மாட்ட சொல்லி கொடுக்குதா உங்க அம்மா? சொல்லி கொடுக்கல. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் உனக்கு சொல்லித்தானேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டுட்டு நான் சொல்றேன். இல்ல கல்யாணம் பண்ணி என்னமோ பண்றாங்களா, அது உனக்கு தெரியுமா? அது என்ன பண்ணுவாங்க உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. கல்யாணம்னாலே எனக்கு முதல்ல என்னன்னு தெரியாது. நான் எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மா கல்யாணம்னா என்னன்னா சொல்லி. அடியே லூசு சிரிக்கி, கல்யாணம் பண்ணாந்தா குழந்தை பிறக்கும்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க. கல்யாணம் பண்ணா குழந்தை அது எனக்கு தெரியல. நான் கேட்டதுக்கு தான் நான் அப்புறமா சொல்றேன் உன வழக்கமா. நான் இப்ப சொல்றதை கேளுன்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல கல்யாணம் முடிஞ்சா எப்படி குழந்தை பிறக்கும்? அது தெரியல. நாங்க அம்மாட்ட கேட்டு